श्री राम जय जय राम। 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 जय श्री राम। श्रवणे घडे उपरती, बद्धाचे मुमुक्ष होती, मुमुक्षाचे साधक अति नेमेसी चालती, साधकाचे होती सिद्ध, आंगी बाणता प्रबोध, हेतो आहे प्रसिद्ध सकला सठाऊके, ठाईंचे खळ चांडाळ, तेची होती पुण्यशील, ऐसा गुण तत्काळ श्रवणाचा, जो दुर्बुद्धी दुरात्मा, तोची होये पुण्यात्मा, अगाध श्रवणाचा महिमा, बोलिला नवचे, तीर्थां व्रतांची फलश्रुती, पुढे होणार सांगती, तैसे नवे हातीच्या हाती, सप्रचित श्रवण, नाना रोग नाना व्याधी, तत्काळ तोडिजे औषधी, तैसी आहे श्रवण सिद्धी, अनुभवी जाणती, श्रवणाचा विचार कळे, तरीच भाग्यश्री प्रगटे बळे, मुख्य परमात्माचा आकळे, स्वानुभवासी, या नाव जाणावे मनन, अर्थालागी सावधान, निजध्यासे समाधान होत असे, बोलिल्याचा अर्थ कळे, तरीच समाधान निवळे, अकस्मात अंतरी बोले निसंदेहता, संदेह जन्माचे मूळ, ते श्रवणे होये निर्मूळ, पुढे सहजची प्रांजळ समाधान, जेते नाही श्रवण मनन, तेथे कैचे समाधान, मुक्तपणाचे बंधन जडले पायी, मुमुक्ष साधक अथवा सिद्ध, श्रवणे विणतो अबद्ध, श्रवण मनने शुद्ध चित्तवृत्ती होये, जेते नाही नित्य श्रवण, ते जाणावे विलक्षण, ते साधके ये कक्षण, क्रमून ये सर्वथा, जेते नाही श्रवण स्वार्थ, ते कैचा हो परमार्थ, मागे केले तितुके व्यर्थ, श्रवणे विन होये, तस्मात् श्रवण करावे, साधन मनी धरावे, नित्य नेमे तरावे, संसार सागरी, सेविलेच सेवावे अन्न, घेतलेची घ्यावे जीवन, तैसे श्रवण मनन केलेची करावे, श्रवणाचा अनादर, आळसे करी जोनर, त्याचा होये अपहार स्वहित विषयी, आळसाचे संरक्षण, परमार्थाची बुडवण, या कारणे श्रवण केलेची पाहिजे, आता श्रवण कैसे करावे, कोण्या पंथास पाहावे, पुढिले समासी आघवे सांगिजेल, ती श्रीदास बोधे गुरु शिष्य संवादे, श्रवण निरूपण नाम समास 8वा। जय श्री राम। जय श्रीराम। லௌகிகமான ஞானமானாலும் பாரமார்த்திகமான ஞானமானாலும் எதுக்கும் அடிப்படை மூலம், அந்த ஞான சம்பாதனத்துக்கு காரணம் ஸ்ரவணம் அப்படிங்கிறத பகு விஸ்தாரமாக சொல்லிட்டு வரார் சமர்த்த ராமதாசர். ஸ்ரவணம் மாத்திரம் இல்லையானால் எதுவும் இல்லை. ஸ்ரவணத்தின் மூலமாக தான் எப்பேற்பட்ட ஞானத்தையும் ஒருவர் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரவணே கடே உபரதி, வைராக்கியம் அடையணும், விவேகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை பெறணும். அப்படின்னா எப்பேற்பட்ட உபரத்தின்னு நம்மளிடத்துல உண்டாகணும். உபரதி அப்படிங்கிறது வைராக்கியம். எப்பேற்பட்ட உபரத்தையும் நம்மளிடத்துல உண்டாகணும் அப்படின்னா
சிரவணம் தேவை. சிரவணம் இல்லாம வைராக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. வைராக்கியசீலனா இருக்கிறவன் எப்படி இருப்பான்ங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. நாம் எப்படி வைராக்கியமா இருக்கணுங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியாது. கேட்டாதானே தெரியும். உண்மையான சத்குருநாதாரிடத்துல போய் கேட்டாதான் தெரியும். கேட்கறதுக்கே தயாரா இல்லைன்னா எதையும் கத்துக்க முடியாது. பத்தாச்சே முமுக்ஷ ஹோதி. ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் சிரவணம் அப்படிங்கிறது. எவன் பத்தனாக இருக்கானோ அவனை முமுக்ஷுவாக மாற்றி தரும் சிரவணம். முமுக்ஷாச்சே சாதகதி நேமேசி சாலதி. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு இப்போ சமர்த்தர். எல்லா விதமான சாதனைகளையும் பண்ணினத்துக்கு அப்புறம் முமுக்ஷுவாக ஆகுவோம் அப்படின்னு தான் பெரும்பாலும் எல்லாருமே சொல்லுவா. இங்க அது அப்படியே திருப்புறார். பத்தனா இருக்கிறவன் சிரவண மாத்திரத்தினாலேயே முமுக்ஷு ஆயிடுவான். முமுக்ஷு ஆனத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் முமுக்ஷு ஆனத்துக்கு அப்புறம் சாதனை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றார். ரொம்ப முக்கியமான விஷயம், ஆழமான விஷயம். பத்தன் சாதனைய பண்ணி முமுக்ஷுவா ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. முமுக்ஷுவா ஆனத்துக்கு அப்புறமும் அந்த சாதனையில நிலைச்சு நிக்கிறது தான் விஷயம். அதனால முமுக்ஷு ஆனத்துக்கு அப்புறமும் சாதனையில நிக்க வைக்கும் முமுக்ஷாச்சே சாதக அதி. முமுக்ஷுக்கு அப்புறம்தான் சாதகன் என்கின்ற நிலையை சொல்றாரு இங்க. ஏதோ சில சாதனைகளை பண்ணிட்டு முமுக்ஷுவ ஆயிட்டான். ஆனா முமுக்ஷு ஆனத்துக்கு அப்புறம் சாதகனாக அவன் இருக்கணும். நேமேசி சாலுதி. நியமத்தோட முமுக்ஷுவாக இருந்தாலும் நியமத்தோட சாதனைகள்ல அவனை நிறுத்தி வைக்கிறது சிரவணம். சாதகாச்சே ஹோதி சித்த. ஒரு சாதகன் சித்தனாக மாறுறான். பத்தன் முமுக்ஷுவாக ஆகிறான், முமுக்ஷு சாதகனாக ஆகிறான், சாதகன் சித்தனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றார். ஆங்கி பானதா பிரபோத ஹேத்தோ ஆகிய பிரசித்த சகலாச டாவுக்கு. நான் ஒன்றும் புதுசா சொல்லிவிடலை அப்படிங்கிறதையும் சொல்றாரு இங்க. புதுசா நான் ஒன்றும் சொல்லலை. நம்ம சாஸ்திரங்கள் எதை சொல்றதோ, பெரியோர்கள் என்ன சொல்றாலோ அதுதான் நான் சொல்றேன். சாதக ஹோதி சித்த. ஒரு சாதகன் சித்தனாக ஆவான். ஆங்கி பானதா பிரபோத. அவனிடத்துல பிரபோத அப்படிங்கிறது ஆத்ம ஜானம். அவனிடத்துல ஆத்ம ஜானம் உதயமாகி ஹேத்துவாகிய பிரசித்த சகலாச டாவுக்கே. பிரசித்தமான விஷயம்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். டாயீச்ச கல சாண்டாள். அது மாதிரி சிரவணம் அப்படிங்கிறது பத்தனை முமுக்ஷுவாக ஆக்குறது, முமுக்ஷுவ சாதகனாக ஆக்குறது, சாதகனை சித்தனாக ஆக்குறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதாரணமான லோகத்தை பார்க்கும் பொழுது டாயீச்ச கல சாண்டாள தேச்சி ஹோதி புண்ணியசீலம். ஒரு சண்டாளனாக ஒருத்தன் இருக்கான், ரொம்ப களனாக ஒருத்தன் இருக்கான். களை அப்படின்னாக்கா ரொம்ப நீச்சமா ஒருத்தன் இருக்கான். நீச்சம் அப்படிங்கிறது ஜாத்தியை பத்தி பேசல. சண்டாளன் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஜாத்தியை பத்தி பேசல, பரமலௌகிகனாக இருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம். லோக விருத்தியிலேயே ஈடுபட்டு இருக்கான். எப்பேற்பட்ட புண்ணியத்தையும் சம்பாதிக்காதவனாக இருக்கான். அவனை கூட சிரவணம் தான் மாற்றும். அவனிடத்துல ஒரு நல்ல வார்த்தையை 4 பேர் சொல்லலையானால் அவனுக்கு மாறறதுக்கு வாய்ப்பே இல்லையே. யாரோ 4 சாதுக்கள் நல்ல விஷயத்தை சொன்னானால் அதை அவன் சிரவணம் பண்ணலையானால் அவனுக்கு திருந்தறதுக்கே வழி இல்லையே. அதனால களை சாண்டாள. களை அதாவது ரொம்ப கீழே இருக்கிறவன், சாண்டாளனாக இருக்கிறவன் கூட புண்ணியசீலனாக ஆகணுமானால் சிரவணம் பண்ணிதான் புண்ணியசீலனாக ஆகணும். ஐசா குண தற்கால சிரவண ஆச்சா. அவன் குணத்தை மாற்றும். அதுதான் விஷயம். சிரவணம் நம்ம குணத்தை மாற்றும் அப்படிங்கிறார். யாருமே நம்ம எல்லோருமே எல்லாரும் விதவிதமா இருக்கிறவா, விதவிதமான குணங்கள் இருக்கிறவாள் தானே. நம்ம எனக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ரூபத்தில் இருக்கிற வித்தியாசம், சாரீரிகமா இருக்கிற வித்தியாசம் விட்டுடுங்க, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உண்மையா எனக்கும் உனக்கும் வித்தியாசம். என்னுடைய குணமும் உன்னுடைய குணமும் தான் வித்தியாசமாக காமிக்கிறது. அந்த குணங்கள் இருக்கே, அந்த குணங்கள் நற்குணங்களா மாற்றி கொடுக்கணுமானால் சிரவணத்தால் மாத்திரம்தான் மாற்றி கொடுக்க முடியும். சிரவணம் தற்கால உடனடியாகவே சரியான சத்குருநாதாரிடத்துல சரியான வித்தியை ஒருவன் கேட்டானால் அந்த சிரவணமே அவனை மாற்றி விட்டணும்.
ஜோ துர்புத்தி துராத்மா தோச்சி ஹோயே புண்ணியாத்மா. எவன் துர்புத்தியாக இருக்கானோ, எவன் துராத்மாவாக இருக்கானோ அவனை கூட புண்ணியாத்மாவாக மாற்றி விட்டுடும் சிரவணம். அகாத சிரவணாச்சா மகிமா போலிதான் நவச்சே. அப்பேற்பட்ட அகாதமான மகிமை சிரவணத்துடையது, சொல்லி மாளாது. தீர்த்தா व्रतांची फलश्रुति पुढे होणार सांगती तैसे नवे हातीचा हाती सप्रचित श्रवण. சாதனைகள் அப்படின்னு சொல்லும் போது விதவிதமான சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. விதவிதமான விரதங்களை அனுஷ்டிக்கலாம், தீர்த்த கஷேத்ராட்டனங்கள்லாம் போலாம் அப்படிங்கிற சாதனைகள்லாம் சொல்லியிருக்கே தவிர, விரதங்கள் பண்ணினாலோ தீர்த்த கஷேத்ராட்டனம் நாம் போயிட்டு வந்தினாலோ அதோடைய பலன் எப்போ கிடைக்கும்? தீர்த்த விரதாஞ்சி பலசுருதி புடே ஹோனார். அப்புறம் பிற்காலம் இந்த விரதங்களுக்கும் தீர்த்த கஷேத்ராட்டனம் பண்ணினத்துக்கும் வர வேண்டிய பலன் பிற்காலம் எப்பவோ கிடைக்கும். கிடைக்கும் நிச்சயம், சந்தேகம் இல்லை. ஆனா பிற்காலத்தில் எப்பவோ கிடைக்க போறது. ஆனா சிரவணம் அப்படி இல்லை. தைசேனவே சிரவணம் அப்படி இல்லை. ஹாத்தி சாஹாத்தி சப்ரச்சித சிரவண, கை கண்ட பலனாக கையோட பலனோட உடனே அனுப்பிச்சுட்ரும் சிரவணம். சிரவணம் கேட்டதுக்கு அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள்லாம் அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாமல், ஹிருதயத்தை கொடுத்து சிரவணம் பண்ணின க்ஷணம் ஹாத்தோ ஹாத்தி, கையோட கொடுத்து அனுப்பும் நம்மள பலனை. நானா ரோக நானா வியாதி தற்காலத்தோடிஜே ஔஷதி தைசி ஆகிய சிரவண சித்தி அனுபவி ஜானதி. விதவிதமான ரோகங்கள், விதவிதமான வியாதிகள். இந்த ரோகங்களுக்கும் வியாதிகளுக்கும் சரியான வைத்தியன் கிட்ட போய் நல்ல மருந்து ஒருத்தன் வாங்கினுட்டானால் அந்த மருந்தை சாப்பிட்டதுமே சில நேரத்தில் அவனுக்கு அந்த ரோக நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அல்லவா? அந்த மருந்தை சாப்பிட்டதுமே அந்த மருந்து வேலை உள்ள போய் பண்ண ஆரம்பிச்சுடும். அது மாதிரி சிரவணம் பண்ணினதுமே, சிரவணம் பண்ணின க்ஷணம் உள்ள போய் வேலை பண்ண ஆரம்பிச்சுடும். அது பெரிய ஔஷதி போல. தற்கால தோடிஜே ஔஷதி தைசியாகே சிரவண சித்தி அனுபவி ஜானதி. இதை அனுபவஸ்தர்கள் புரிஞ்சுப்பா. யாரெல்லாம் ஒரு மாதிரி வாழ்க்கையில இருந்ததுக்கு அப்புறம் சத்குருநாதான உபன்யாசங்களை கேட்டு அதிலேருந்து திருந்தி வந்தவர்கள் எவ்வளவு அனந்த கோடி ஜீவன்களாச்சே. ஒவ்வொருத்தரிடத்துல நீங்க போய் கேட்டேனால் இந்த சிரவண பக்தியுடைய மகாத்மியத்தை அபாவாயால கேளுங்கோ அப்படிங்கிறார். அனுபவி ஜானதி, அபாவாயால கேளுங்கோ. நீங்க சத்குருநாதால் நீங்க எப்போ பார்த்தேன்? நீங்க முதல்ல எங்க பார்த்தேன்? உங்களை சத்குருநாதால் எந்த விஷயம் சத்குருநாதால் இடத்துல உங்களை அவர்கிட்ட ஆகர்ஷணம் பண்ணித்து, சத்குருநாதால பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க யாரா இருந்தேள், எங்க இருந்தேள், எப்படி இருந்தேள், அவரை பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க எப்படி இருக்கேள், இது இந்த மாற்றம் உங்கள் மேல உண்டாச்சே, இது உங்களிடத்துல எது மாத்தித்து கேட்டதுன்னா அவ சொல்லுவா. அவர் பாடின ஒரு கீர்த்தனம் என்ன மாத்தித்து, அவர் சொன்ன ஒரு உபன்யாசம் என்ன மாத்தித்து, அவர் சொன்ன 4 வார்த்தை என்ன ஆசீர்வச்சனமா சொல்ல 4 வார்த்தை என்ன மாத்தித்து. ஒன்றும் இல்லை, சீதாராம் சொன்னார், ராதே கிருஷ்ணா சொன்னார், மாறிவிட்டேன்னு சொன்னவாலும் உண்டு. அனுபவி ஜானதி, அந்த அனுபவிச்சவர்களுக்கு தான் அது தெரியும். ஸ்ரவணாச்சா விசார கலே தரீச்ச பாக்யஸ்ரீ பிரகட்டே பலே முக்கிய பரமாத்மா ஆக்கலே ஸ்வானுபவாசி. எவனுக்கு சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ, ஸ்ரவணாச்சா விசார கலே, அந்த சிரவணம் பண்ணினத்துக்கு அப்புறம் அந்த சிரவணத்துடைய மகத்துவத்தை அவன் எவன் உணரானோ, ஸ்ரவணாச்சா விசார கலே எவன் உணரானோ, ஒரு விஷயம் நிச்சயம் அவனிடத்துல பாக்யஸ்ரீ உதயமாச்சுன்னு சொல்லலாம். தரீச்ச பாக்யஸ்ரீ பிரகட்டே பலே, பாக்யஸ்ரீயும் ஏனோதானோன்னு உதயம் ஆகாமல் அவனிடத்துல நன்னா பலிஷ்டமா பாக்யஸ்ரீ அவனிடத்துல உதயம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிரவணம் பண்ணவும் பண்ணி சிரவணத்துடைய மகத்துவத்தை புரிஞ்சுண்டு மேல சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவனிடத்த உண்டானத்தினால. முக்கிய பரமாத்மா ஆக்கலே சுவானுபவாச்சி. பரமாத்ம ஸ்வரூபத்துடைய சாட்சா்காரம் ஸ்வானுபவத்துல தான் வரப்போறது.
அந்த ஸ்வானுபவத்துல பரமாத்மாவுடைய சாட்சா்காரம் முக்கிய பரமாத்மா ஆக்களே அது எது பண்ணி வைக்கும்? ஸ்ரவணம். யானாவ ஜானாவே மனன அர்த்தாலாகி சாவதான நிஜத்யாசே சமாதான ஹோத அசே. ஒருவன் சத்குருநாதாரிடத்துல ஒரு விஷயத்தை சிரவணம் பண்ணறான். சிரவணம் பண்ணின விஷயம் அவன் மனசை ஈர்க்கிறது. என்னவோ தெரியல, அவன் ஹிருதயத்தை ஈர்க்கிறது. இன்னும் அதோடைய கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கல, அதோடைய அர்த்தத்தை இன்னும் தெரிஞ்சுக்கல அவன். ஆனா கேட்ட மாத்திரத்திலேயே ஒரு ஆகர்ஷணம், அந்த குரல்ல ஒரு ஆகர்ஷணம், பேசக்கூடிய பாஷையில பேசக்கூடிய சைலியில ஒரு ஆகர்ஷணம், அந்த துவனியில ஒரு ஆகர்ஷணம், அந்த பேச்சுற பேச்சிருக்கே அந்த பேச்சிலேயே பிரேமை தோன்றிருக்கே அந்த பிரேமையின் இடத்துல ஒரு ஆகர்ஷணம். இதெல்லாம் அவன் அப்படியே அவருடைய வாக்குல அவருடைய உபன்யாசத்தை அவனை கட்டி போட்டு, இனிமேல் இவர் உபன்யாசத்தை நான் மிஸ் பண்ண போகிறதுல அப்படின்னு சங்கல்பம் பண்ணிண்டவா. இது ஆனதுக்கு அப்புறம் விடுறதே இல்லை. அவருடைய அமிர்த வச்சனங்கள்ல எப்பப்பெல்லாம் முடியுமோ, எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் அந்த அமிர்தத்தை பருகிறது அப்படின்னு அவருடைய ஜீவனம் மாறி எடுத்து. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஆகுறது? அவர் சொன்னாரே, அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? ஹிருதயத்தை கவர்ந்து கொடுத்து, ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நேத்திக்கு ஒன்னு விஷயம் சொன்னாரே உபன்யாசத்துல அப்படின்னு இப்போ உக்காந்துட்டு சொன்ன விஷயத்தையே திரும்ப அசை போடுறான். அசை போடுறதுல என்ன பண்றான்? சொன்ன விஷயத்துடைய அர்த்தம் என்ன, அதோடைய அர்த்தபாவம் என்ன அப்படின்னு அவனே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். இப்படி முயற்சிச்சுண்டு கேட்ட விஷயத்துடைய அர்த்தத்தை எவன் புரிஞ்சுக்க பார்க்கிறானோ அதுக்குதான் மனனம் அப்படிங்கிற பேர். ஹிருதயத்துல மனசுல அவர் சொன்ன சொல்லு ஓட அந்த சொற்களுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் மனனமாம். தேதே கைச்சே சமாதான யானாவ ஜானாவே மனன அர்த்தாலாகி சாவதான. அதுக்கப்புறம் நிஜத்யாசே சமாதான ஹோத அசே. அந்த சொன்ன ஏற்கனவே இவனுடைய ஹிருதயத்தை கட்டி போட்டு கொடுத்து அந்த சொற்கள் இப்ப அந்த சொற்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சினதுக்கு அப்புறம் அதோடைய ஆழத்தை தெரிஞ்சினதுக்கு அப்புறம் விடுவனா விட்ட மனசே வரலையே. அப்படியே இதே கதி, இதை தவிர வேற ஒன்னும் வேண்டாம், என்ன உபதேசித்தாரோ அதே எனக்கு பிரமாணம் அப்படின்னு வேற அங்க இங்க அந்தண்ட இந்தண்ட திரும்பாமல் அவர் சொன்ன விஷயத்திலேயே ஏகாகிரமா இருக்கிறது தான் நிஜத்தியாசம் அப்படிங்கிற பேர். நிஜத்தியாசே சமாதான ஹோத அசே. அந்த நிஜத்தியாசம் எப்போ உண்டாகிறதோ அப்போதான் உண்மையான சமாதானம், மனசுல எந்த விஷயத்துக்கும் சமாதானம் உண்டாகும். போலில்யாச்சா அர்த்த கலே தரீச்ச சமாதான நிவலே. எந்த விஷயம் சொன்னாரோ அந்த விஷயத்துடைய அர்த்தம் தெரிஞ்சிருந்தாதானே சமாதானம் வரும். அகஸ்மாத் அந்தரீவோலே நிசந்தேகதா. திடீர்னு என்னாச்சு? அவனுக்கும் நிசந்தேகமாகவும் இருக்கக்கூடிய நிலைக்கு அவனுக்கும் அந்த நிலைக்கும் பெரிய ஒரு கேப் இருந்ததே, அந்த கேப்பு குறைய ஆரம்பிச்சுடும். சந்தேக ஜன்மாச்சே மூல. நாம் ஜன்மத்தை எடுத்துட்டு ஒரு ஜீவனாக அலையறதுக்கும் திரியறதுக்கும் காரணமே சந்தேகம்தான். தே ஸ்ரவணே ஹோய நிர்மூல. அந்த சந்தேகம் ஸ்ரவணம் பண்ணினதுனால நிர்மூலமாக ஆகிவிடும். புடே சகஜச்சி பிராஞ்சல சமாதான. சந்தேகத்தை வேரோட பிடிங்கி எடுத்ததும் என்னாகும்? பிராஞ்சல கம்ப்ளீட் கிளாரிட்டி உண்டாகும். அந்த கிளாரிட்டியை ரொம்ப அதுக்காக பரிசிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் ரொம்ப சுலபமாக சகஜச்சி பிராஞ்சல ரொம்ப சகஜமாக இந்த கிளாரிட்டி மனசுக்கு வருது. அதை படிச்சு இதை படிச்சு அதை பிரட்டி இதை பிரட்டி ஒன்றும் பண்ண வேண்டாம். சத்குருநாத்தால் வச்சனங்களை கேட்டாலே போரும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் அங்க உண்டு. அந்த பதில் கிடைச்சதும் சமாதானம். ஜேதே நாஹி ஸ்ரவண மனன. எங்க ஸ்ரவணமும் மனனமும் இல்லையோ தேத்தே கைச்சே சமாதான. அங்கு எப்படி சமாதானம் வரும்? நான் அடிக்கடி சொல்றது உண்டே, ஸ்ரவணம் இல்லையானால் சமாதானம் கிடையாதுன்னு. இப்ப புரியறதல்லவா அப்படின்னு கேட்கிறார் சமர்த்தனிங்க. தேத்தை கைச்சே சமாதானம் நீயே சொல்லு, எங்கேருந்து சமாதானம் வரும்? முக்தபனாச்சே பந்தன ஜடலே பாயி.
சில பேர் அறகுறையா தெரிஞ்சுட்டு தான் முக்தனாக இருக்கான்னு நினைச்சுட்டு வேற இருப்பா. நான் முக்தனாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காளே, அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு லெவல். ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறது பரவாயில்ல, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் நான் முக்தனாக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஏன் தப்புனா, நான் முக்தன்னே சொல்லிக்க முடியாது. நான் வந்ததுமே முக்தன் அப்படிங்கிறது இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டார் இல்லையா. ஆனா அப்பேற்பட்ட ஒரு பிரகிருதிக்கும் தான் முக்தனாக ஆயிட்டான் நினைச்சுண்டு தான் முக்தனாக இருக்கான் அப்படிங்கிற தோற்றத்தினால தன்னை கட்டி போட்டுண்டவன் முக்தப்பனாச்சே பந்தன. தான் முக்தனாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தனக்கு, தன்னை பத்தியே அப்பேற்பட்ட அபிப்பிராயம் அவனுக்கு. அந்த அபிப்பிராயத்தினால தன் காலையே கட்டி போட்டுண்டவன் இருக்கானே, ஜடலே பாயி தன் காலையே கட்டி போட்டு இருக்கவன் இருக்கானே, அவனுக்கு கூட விடுதலை சிரவணம்னால்தான் கிடைக்கும். முமுக்ஷ சாதக அதவா சித்த ஸ்ரவணே வீணத்தோ அபத்த. அவன் மோக்ஷுன்னு சொல்லிக்கிட்டும், அவன் சாதகன்னு சொல்லிக்கிட்டும், அவன் சித்தன்னு சொல்லிக்கிட்டும், யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சிரவணத்துல ஈடுபட்டுண்டே இருக்கணும் அப்படிங்கிற அர்த்த பெரிய விஷயத்துக்கு சொல்ல வர்றார். அப்படி சிரவணம் இல்லாத ஒரு நாள் கூட தன் வாழ்க்கையில போக்கினானால் அபத்தமான விஷயம் சரியில்லை. இது ஸ்ரவண மனநே சுத்த சித்திவிருத்தி ஹோயே. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஆச்சாரியனா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட சாதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட பெரியாளா இருந்தாலும் பரவாயில்ல, சாதனை பண்ணிதான் ஆகணும். சாதனை பண்ணிதான் ஆகணும்னா எந்த சாதனை பண்ணிதான் ஆகணும்? ஸ்ரவணம் அப்படிங்கிற சாதனையை பண்ணிதான் ஆகணும். ஏன்னா லோகத்துல ஈடுபடும் போது பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான ஆட்கள், ஜீவன் முக்தனாகவே இருந்து அவதார புருஷனாகவே இருந்தாலும் அவதாரம் அப்படிங்கிற காரியத்தை அவன் பண்ணும் பொழுது இந்த லோகத்துக்கு கூட பழகிதான் ஆகணும். லோகத்துக்கு கூட பழகும் பொழுது ஏற்றமும் தாற்றமும் தான் இருக்க போறது. இது அப்படி இருக்கும் பொழுது சித்தத்தை கலக்கிதான் விடும். ஏறத்தாழ்வு இருந்துட்டு இருக்கும் போது சித்தம் கலங்கிறது. கலங்கின சித்தத்தை ஸ்திரமாக ஆகி சுத்தமாக அப்பப்போ தொடச்சு வைக்கிறது எதுனா சிரவணம் அப்படின்னு அருமையா சொல்றார். அதனால எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் கவனிக்கலாம், இது நாமே கவனிக்கலாம். சத்குருநாதால பார்த்தோமானால் ஒரு நாள் கூட ஒரு சின்ன உபன்யாசமோ சிரவணமோ இல்லாமல் ஒரு நாள் கூட அவரை நம்ம போக்குறத பார்க்க முடியாது. 4 பேர் இருந்தாலும் ஒரு உபன்யாசம் இருக்கும், 40 பேர் இருந்தாலும் உபன்யாசம் உண்டு, 1000 பேர் இருந்தாலும் உண்டு. ஆனால் ஒரு நாளும் இன்னைக்கு உபன்யாசம் இல்லை, பகவத் விஷயத்துல இன்னைக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு ஒரு நாளா ஒரு க்ஷணம் கூட கிடையாது. ஏன் அப்படி பண்ணினால்தான் சித்தவருத்தி அப்படிங்கிறது சுத்தமாக ஆகும். யாருமே தன்னுடைய சித்தவருத்திகளை சுத்தமாக வச்சுக்கணுமானால் சிரவணத்துல ஈடுபட்டுண்டே இருக்கணும். நான் ஜீவன் முக்தனாக ஆயிட்டேன், நான் ஒரு சித்தனாக ஆயிட்டேன், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னி வரையிலும் எந்த மகானும் அப்படி இருந்ததில்லை. ஜேதே நாகி நித்திய சிரவண தேத்தே ஜானாவே விலக்ஷண. எங்க நித்திய சிரவணம் இல்லையோ, பகவத் விஷயத்தை கொஞ்ச நேரமாவது தினமும் சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்க இல்லையோ அது விலட்சணமான இடம்னு தெரிஞ்சுக்கோ. தேத்தே சாதகே ஏகக்ஷண கிரமூனையே சர்வதா. சாதகனாக இருக்கக்கூடியவன் அது மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டின்றானால் ஒரு க்ஷணம் கூட அங்க தங்காமல் அங்கேருந்து கிளம்பிவிடணும். ஜேதே நாகி சிரவண ஸ்வார்த்த. ஒரு கால் ஸ்வார்த்தம் அப்படிங்கிறது கெட்ட விற்த்தின்னு சொன்னோமானாலும் இந்த விஷயத்தை சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுவார்த்தம் இருக்குமாகில் அந்த சுவார்த்தமே ரொம்ப நல்ல குணம். எங்க சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிற சுவார்த்தமே இல்லையோ தேத்தே கைசாகோ பரமார்த்த. அப்புறம் அங்க பரமார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பரமார்த்தம் அங்க உதயமாகிறதுக்கும் வழி என்னன்னு சொல்லுங்க. மாகே கேலே துத்துக்கே வேர்த்த சிரவணே வீண ஹோயே. என்னென்னலாமோ சில சாதனைகள்லாம் பண்ணி ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரம்மானுபவத்தையே அனுபவிச்சதுக்கும் அப்புறமும் ஒரு கால் சிரவணத்தின் ஈடுபடனே ஆனால் இதுவரைக்கும் என்னெல்லாம் பண்ணினையோ எல்லாம் வியர்த்தமாக போயிடும். ஜாக்கிரதை.
தஸ்மாத் ஸ்ரவணகராவே, அதனால ஸ்ரவணம் நிச்சயமாக பண்ணணும். சாதன மணிதராவே, சாதனையை மனசுல எப்பவும் வச்சு நடத்திண்டே இருக்கணும். நித்தியநேமே தராவே சம்சார சாகரி, சம்சாரமாக சாகரத்தை எப்படி இதுலேருந்து தாண்டி போகலாம் அப்படின்னா நித்தியமா சிரவணம் பண்றது அப்படிங்கிற ஒரு நியமத்தை வச்சுண்டா போறோம். சம்சாரத்தை ரொம்ப லகுவா தாண்டிட்டு போயிடலாம். நித்திய நேமே தராவே, நித்திய நியமமே சிரவணம் பண்றது. காலம்புற 1 மணி நேரம் ஸ்ரீ அண்ணாவுடைய பிரவச்சனங்களை சிரவணம் பண்றது. ஸ்ரீமத் பாகவதமோ ஸ்ரீமத் ராமாயணமோ ஏதோ ஒரு சிரவணத்தை வச்சுக்கிறது, ஒரு புராண சிரவணத்தை சிரவணம் வச்சுக்கிறது, நாம சங்கீர்த்தனம் சிரவணம் பண்றது அப்படிங்கிற ஒரு சிரவண நியமம் எப்பவும் இருக்கணும். இருந்ததுன்னா சம்சாரமாக இருக்கக்கூடிய சாகரத்தை ரொம்ப லகுவா தாண்டி போயிடலாம். ஒரு தரம் சிரவணம் பண்ணினா போறாதா? நித்தியம் சிரவணம், நியமமா சிரவணம் பண்ணணும்னு ஏன் சொல்றார் சமர்த்தர்? ஒரு தரம் பண்றேனே போறாதா? மனசை கொடுத்து ஹிருதயத்தை கொடுத்து முழு கவனத்தோட ஒரு தரம் பாகவதம் கேட்டா போராதா? ஒரு தரம் ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டா போராதா அப்படின்னு வாதாடுறவா சில பேர் உண்டு. அதனால நித்தியம் சிரவணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே இப்படி வாதாடவா, யாராவது வாதாடுறவா வாதாடுவா. அதுக்கு சமர்த்தர் முன்கூட்டியே பதில் சொல்றார். சேவிலேச்சே சேவாவே அண்ண, ஒரு தரம் சாப்பிட, நல்ல சாப்பாடா, சத்துள்ள சாப்பாடா, ஒரு தரம் கம்ப்ளீட்டா மூக்க பிடிக்க சாப்பிட்டு போருமே, அப்புறம் சாப்பிடாமலே இருன்னு சொல்றேன், இருப்பையா? முடியாதே. ஜேத்திலே சீக்கியாவே ஜீவன, நிறைய தீர்த்தம் ஒரே தரியா குடிச்சு முடிச்சுட்டு இனிமே தீர்த்தமே வேண்டான் அப்படிங்கிற நிலை எவனாவது அடைய முடியுமாப்பா? அது மாதிரி தான் சிரவணமும் மனனமும். தைசே சிரவண மனன கேலேச்சி கராவே, திரும்ப திரும்ப அப்பப்போ எப்படி சாப்பிட்றியோ, அப்பப்போ எப்படி தீர்த்தத்தை குடிக்கிறையோ, அது மாதிரி அப்பப்போ சிரவணத்தை பண்ணணும். ஸ்ரவணாச்சா அநாதர ஆலசே கரீஜோனர, யாரு ஸ்ரவண பக்தி கிட்ட அநாதரத்தோட இருக்காளோ, அவமரியாதையோட இருக்காளோ, ஆலசே கரீஜோனர, யாரு ஸ்ரவணம் பண்ற விஷயத்துல ஆலசத்தை காமிக்கிறாளோ, சாச்சா ஹோஜ அபகார ஸ்வஹித விஷயி, அவன் ஸ்வஹிதம் அப்படிங்கிறது என்னது? தனக்கு ஸ்வஸ்வரூபம் தெரியணும், அதை நம்ம சம்பாதிச்சுக்கணுங்கிறது தானே ஸ்வஹிதம். பாக்கியெல்லாம் பரஹிதம் தான். ஸ்வஹிதம் அப்படிங்கிறது நான் கரையேறணும், அதுக்கு நான் ஏதாவது பண்ணிண்டேனானால் அது ஸ்வஹிதம். எவன் சிரவணமே பண்றதுலையோ, ஸ்ரவணம் பண்ற விஷயத்தை இவனுக்கு ஆலசியம் உண்டோ, ஸ்ரவணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இவனுக்கு அலட்சியமாக இருக்கானோ, அவன் ஸ்வஹிதத்தை பண்ணிக்க முடியாது. ஸ்வஹிதத்தை பண்ணிக்கிறதுக்கு வழி தேடாதவன் தியாச்சா ஹோயே அபகார ஸ்வஹித விஷயி, அவனிடத்திலேருந்து ஸ்வஹிதம் அப்படிங்கிற விஷயம் அபகரிக்கப்படும். ஆலசாச்சே சம்ரக்ஷண பரமார்த்தாச்சி புடவன, எவனிடத்துல ஆலசியம் இருக்கோ, சோம்பேறித்தனம் எவனிடத்துல இருக்கோ, அவன் ஒரு நாளும் பரமார்த்தத்தை அடைய முடியாது. உழைக்கணும். ஆலசாச்சே சம்ரக்ஷண, யாரு ஆலசியத்தை சம்ரக்ஷணம் பண்ணி வச்சுக்கிறானோ, காப்பாத்தி எவன் ஆலசியத்தை காப்பாத்தி அவன் வச்சுக்கிறானோ, பரமார்த்தாச்சி புடவன, பரமார்த்தத்தை முழுகி விட்டுட்டான்னு நினைச்சுக்கோ. யா காரணே சிரவண கேலேச்சி பாஜி, அப்படி இருக்காதே. அதனால பரமார்த்தத்தை சம்பாதிக்கணுமானால் சிரவணம் நிச்சயமாக பண்ணணும். அருமையான சிரவணமாகத்தை சொல்லிட்டு வரார் சமர்த்தர். இது கேட்டதுமே சிஷ்யால் உடனே சொல்லறா, ஆத்தா சிரவண கைசே கராவே, சிரவணம் பண்றதுன்னா என்ன நீங்க சொல்லுங்க. சிரவணம் பண்ணணும் நீங்க சொல்றேன், சிரவணம் பண்றதுன்னா என்ன? சிரவணம் பண்றதுன்னா எப்படி சிரவணம் பண்ணணும்? கோன்யா பந்தாச பாகாவே, நான் எத்த சிரவணம் பண்ணணும்? சிரவணம் பண்ணணும் அப்படின்னு கிளம்பினோமானால் என்னென்னலாமோ இருக்கே சிரவணம் பண்ண. அப்போ சிரவணம் எப்படி பண்ணணும், சிரவணம் எதை பண்ணணும் அப்படின்னு கேட்கறா. உடனே சத்குருநாத்தாள் அப்படியே ஸ்பூர்த்தியோட எப்போ இருக்காரு, ஃப்ரெஷ்ஷா இருக்காரு சமர்த்தர். கேள்வி கேட்டதும் உடனே பதில். என்ன பதில்? புடிலே சமாசி ஆகவே சாங்கியன், அவ்வளவுதானே சொல்றேனே, ஆசையா சொல்றேனே. சவணம் எப்படி பண்ணணுங்கிறதும் சொல்றேன், சவணம் எத்தை பண்ணணுங்கிறது சொல்றேன். அதுக்குன்னு ஒரு சமாசம் முழுக்க ஒதுக்கி வச்சுட்டார்.
ஒரு சமாசம் ஸ்ரவண மகாத்மியம், அடுத்த சமாசம் எதை சிரவணம் பண்ணணும், எப்படி சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிறது 7வது தசகத்தில் 8வது அத்தியாயமாக வரப்போகிறது. இந்த சமாசம் குரு சிஷ்ய சம்வாதமாக இருக்கக்கூடிய தாஸ்போதம் என்கின்ற கிரந்தம் ஸ்ரவண நிரூபணம் அப்படிங்கிற 7வது சமாசம் இந்த 7வது தசகத்தில் இதோட சமாப்தியாக ஆகிறது. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம ராம ராம. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம